முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் உருவம் பதித்த 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். நாணயத்தை பெற்றுக்கொண்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள் பங்கேற்பு. கலைஞர் கருணாநிதியின் உருவம் பதித்த நாணயத்தை வெளியிட அனுமதி அளித்து மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது உணர்வுகளை எப்படி விவரிப்பது என்று சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் இருப்பதாக பேச்சு. நயமிக்க தலைவருக்கு நாணயம் வெளியிடுவது பொருத்தமாக இருக்கும் என்றும் புகழாரம். தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா கூடுதலாக ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக நியமனம். தமிழக அரசு ஆணை. தமிழக எல்லையை கடந்து பல தரப்பட்டவர்களை தன் பக்கம் ஈர்த்தவர் கருணாநிதி என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழாரம். நாணய வெளியீட்டு விழாவில் அனைவரும் எழுந்து நின்று கருணாநிதிக்கு மரியாதை செலுத்த கேட்டுக்கொண்ட மத்திய அமைச்சர். கருணாநிதியின் நாணய வெளியீட்டு விழாவில் திமுக பாஜக உறவு வெட்ட வெளிச்சமானது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். மத்திய அரசு பணிகளில் லேட்டரல் என்ட்ரி மூலம் ஆட்களை நியமித்து ஓபிசி மற்றும் பட்டியல் இன மக்களின் இடஒதுக்கீடு வெளிப்படையாக பறிக்கப்படுகிறது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் குற்றச்சாட்டு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது. தந்தை பெரியாரின் சமூக நீதிக்கு கிடைத்த சக்சஸ். நடிகர் சத்யராஜ் வீடியோ பதிவு. கட்சியினரை தூண்டிவிடுவதுதான் என் வேலையா? திருச்சி எஸ்பி வருண்குமார் புகாருக்கு சீமான் பதில். நாம் தமிழர் கட்சியினர் இப்படி செய்ய மாட்டார்கள் என்றும் விளக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.